ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ராஜேஸ்வரி நம்ம மல்லியை பழி வாங்கிறதுக்காக அந்த விஷப்பூச்சியை மாடி தோட்டத்தில் விட்டுடுறாங்க. விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாடி தோட்டத்துக்கு நம்ம மல்லி போகிறாங்க. நம்முடைய வெண்பா பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எனக்கு ரோஜா பூ கண்டிப்பாக வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் போய் பறிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு நம்ம வெண்பா கிட்ட பார்த்திங்கன்னா, வெண்பா நீ ரோஜாலாம் பறிக்க தேவையில்ல, முள்ளு குத்தும், நானே பறிச்சு தரேன் அப்படின்னு சொன்னேன். நம்முடைய மல்லிகை காத்திருந்த ஆபத்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா இன்னும் அந்த கொலைவி வேலையை காட்டியிருக்கணுமே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய மல்லியை அந்த ரோஜாவை பறிக்க போகிறாங்க. அந்த ஒரு சந்திலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலைவி பறந்து கரெக்டாக நம்முடைய மல்லியோட கையை கடிச்சிருதுங்க. கடிச்சிட்ட பாரு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி ஐயோ அம்மான்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு என்னடா ஆச்சு, எதுக்கு மல்லி இப்படி கத்துறா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா அங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடி வராங்க நம்ம அன்னபூர்ணி அம்மாவும் நம்முடைய விஜயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாச்சு வெண்பா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு மல்லி அம்மா ஒரு பூச்சி கடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதும் பார்த்தீங்கன்னா மல்லி என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணி அம்மா கேட்குறாங்க. அப்படியே நம்ம மல்லி மயங்கி விழுந்துடுறாங்க. விழுந்துட்ட பாரு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தம்பி எங்கே இருக்கீங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா மாடிக்கு போகிறாங்க. அவள் தான் இவளுடைய சோழி முடிச்சு, இனிமேல் நமக்கு இவளால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி நினச்சாங்க இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரிங்க. அது நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா வந்ததுமே நம்ம மல்லியோட நிலைமையை பார்த்து உடனே அவர் கை தாங்களாக தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போகிறாருங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்ல போனால் நம்மளுடைய விஜய்க்கு மல்லிக்கு இருக்கிற ஒரு பாண்டிங் சிறப்பாக தெரியுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திட்டு பாரு பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கவலைப்பட்டு மல்லியை நினச்சி அழுறாங்க. அதுக்காக டாக்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா, டாக்டர் உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து நம்மளோட மல்லியை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மல்லிக்கு என்ன எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி காடை ப்ரே பண்ணி இருக்காரு நம்முடைய விஜய். அந்த சமயத்தில் வெண்பா என்னாச்சு குட்டி அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கேட்குறாரு. கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, டடா நான் மாடியில் மல்லியம்மாவுக்கு தெரியாத மறைச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த இடத்துல மல்லியம்மா என்னை கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் எனக்கு ரோஜா பூ வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டேன். அதுவும் நானாக பறிச்சு இருந்தால் சொன்னேன். ஆனால் மல்லியம்மா தான் வேணாம் நான் பறிச்சு தரேன் முள்ளு குத்தும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் சரி அப்படின்ற மாதிரி பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து மல்லியம்மா பூவை பறிச்சதுமே எங்கேருந்தோ ஒரு பூ குலைவி மல்லியம்மாவை கையை கொத்திருச்சு. அதுக்காக பார்த்தீங்களா அவங்க அப்படியே ஐயோ அம்மானு கத்தினாங்க. அதுக்காக கான்ஷியஸே இல்லாத அன்னபூர்ணி பாட்டி அப்படியே பேசவே மயக்கம் போட்டுட்டாங்க. அந்த குலைவி கொஞ்சம் விட்டு இருந்தாலும் என்ன கொத்த வேண்டியது அப்படின்ற மாதிரி சொன்னோம். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூமெண்ட்டில் நம்முடைய விஜய் நினச்சி பார்க்குறாரு. வெண்பா மேலே மல்லி எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. தான் உயிரே போனாலும் வெண்பாவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு மேலே இந்த ராஜேஸ்வரியா ஆவேஸ்வரியா சொல்கிறதெல்லாம் நம்பாத மல்லி முழுசுக்க நம்மளால நல்லா இருக்குன்னு நினைக்க மறக்காத சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க.